நியூஸ்பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முக நிகழ்ச்சியில் நம்மோடு திமுக மாணவர் அணியைச் சேர்ந்த சௌமியா அர்ஜுன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். தமிழ்நாடுக்கு தெரிஞ்ச எங்க அண்ணன் வந்து இந்தியாவுக்கே தெரியணும் அப்படின்ற சிஎம் டு பிஎம். தங்க மோதிரம் திட்டம், தாய்மாமன் சீர் திட்டம், இந்த திட்டம்லாம் எடுத்துட்டு வர போறேன்னு சொல்றீங்க. உங்களால கடன் சுமை எவ்வளவு உயரும்? என்னைக்காவது ஒரு இடத்துல தாவேக அரசு திராணி இருந்தா பிஜேபி அரசை கண்டிச்சிருக்கா? ஏன் சார் டெல்லியை பார்த்து பயமா? திமுகவை குறை சொல்வதை தவிர்த்து, திமுக எடுத்துட்டு வந்த நல்ல திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதை தவிர்த்து வேற என்ன வந்து நீங்க செஞ்சீங்க? இது வந்து மாற்றமும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியோட சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. தமிழகத்தோட அரசியல் சூழ்நிலை அப்படிங்கிறது கடந்த 2 மாதத்தை விட இப்போ ரொம்ப பரபரப்பா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஒரு பக்கம் வந்து கொண்டாட்ட களமாகவும், இன்னொரு பக்கம் வந்து போராட்ட களமாகவும் இருக்கு. இந்த அரசியல் சூழலை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? கொண்டாட்ட களமா இருக்கு, போராட்ட களமா இருக்குன்றது வந்துட்டு 2 வெவ்வேறு பார்ட்டிகள், அப்படிதான் சொல்லணும். இளைஞர்கள் மொத்தமா இளைஞர்கள் எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்களா கேட்டா கிடையாது, மொத்தமா இளைஞர்கள் எல்லாருமே போராடுறாங்களா கேட்டா கிடையாது. ஏன்னாக்கா வந்துட்டு இப்போ சினிமா மோகத்துல மூழ்கி போய் சில இளைஞர்கள் இருக்காங்க, நாட்டு மேல அக்கறை செலுத்துற இளைஞர்களும் சிலர் இருக்கிறாங்க. நம்ம அப்படி பிரிச்சுதான் பார்க்கணுமே தவிர மொத்தமா வந்து பேச முடியாது. ரெண்டா பிரிச்சு பார்க்கணும்னா எப்படி சொல்ல வரீங்க? எந்த வகையில பிரிக்கலாம் அவங்கள? எந்த வகையில பிரிக்கலாம்னாக்கா, இப்போ என்ன சொல்றது, நீங்க சோசியல் மீடியாவே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். அதை வந்து நன்மையாவும் பயன்படுத்தலாம், தீமையாவும் பயன்படுத்தலாம். இப்போ இருக்க ஆட்சி வந்து அதை வந்து நன்மையா பயன்படுத்துதான்னு பார்த்தா வெறும் ஃபேக் நியூஸ் தான் பரப்பப்படுது. ஃபேக் நியூஸ் எப்படி பரப்புறாங்கன்னு நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னாக்கா, இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு இப்போ டில் 25 ஏஜ்குள்ள என்னென்ன உமன்ஸோ இல்ல கிட்ஸோ ரேப் பண்ணப்படுறாங்கன்னா அவங்கள வந்து உடனே 24 மணி நேரத்துல தூக்குல போட்டுடுறாங்க. இப்படி வந்து தமிழ்நாடுல ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நார்த் இந்தியா எல்லா சோசியல் மீடியா இந்தியா முழுக்க வந்து பரப்பப்படுது. 2வது ஃபேக் நியூஸ் பாத்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல, நான் சொல்றேன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு இப்ப மரணம் அடைஞ்சிடுறாங்க, யாராவது டெத் ஆயிடுறாங்க ட்ரீட்மெண்ட் வந்து இதுவாகாம. அப்போ டே 1ல இருந்து டில் டேட் அவங்க எத்தனை நாள், கிட்டத்தட்ட ஒரு 45 days 50 days இருந்தாலும் அவங்களுக்கு மெடிக்கல் பில்லே வாங்கக்கூடாது, எந்த பில்லுமே வாங்கக்கூடாது, ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் நியூஸ். வாங்கினதே திருப்பி கொடுத்துடணும். ஆமா, வாங்கினதே திருப்பி கொடுத்துடணும். இது பாசிபிளா? இப்படி ஒரு ஃபேக் நியூஸ் வந்துட்டு வேர்ல்டு வைட் பரப்புறாங்க. இதுல கேஸ்ட பத்தி, கேஸ்ட் வந்து ஸ்கூல்ல வந்து போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அது ஏற்கனவே கிடையாது. இந்த மாதிரி ஃபேக் நியூஸ்லாம் வந்துட்டு இப்போ இருக்க சிஎம் வந்து எடுத்துட்டு வராருன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஒரு புறம் பார்த்தா இது வந்துட்டு சோசியல் மீடியா முழுக்க பரப்பப்படுற ஃபேக் நியூஸஸ். ஒரு பக்கம் பார்த்தா அந்த ஃபேக் நியூஸஸ் வந்து தவிர்க்கிற அளவுக்கு உண்மை சம்பவங்களையும் சிலர் எடுத்து போடுறாங்க. இதுதான் இதுக்கான எடுத்துக்காட்டுன்னு நான் சொல்லுவேன். இப்போ இந்த ஃபேக் நியூஸஸ் எல்லாமே தமிழகத்துல பரப்பப்படுதுன்னு சொல்றீங்களா? தமிழ்நாடுன்னு இல்லை, நான் சொல்றேன் இந்தியா முழுக்க பரப்பப்படுதுன்னு சொல்லிட்டு. அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தா இன்ஃப்ளூயன்சஸை வச்சு பரப்புறாங்க. இதுக்குதான் வந்து நம்மளுடைய ஊடகங்களுக்கு வந்து வாய்க்கு ஊமையா இருக்காங்களா இல்ல மௌன விரதமா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா நேஷனல் மீடியா சேனல்ல பாத்தீங்கன்னா இந்தியா டுடேல வந்து இந்த ஃபேக் நியூஸ பத்தியே வந்துட்டு ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாங்க அவங்க. ஏன்னா இந்தியா டுடே வந்து நேஷனல் மீடியா, பரப்பப்பட்ட செய்தி அப்படிங்கிறது வடமாநிலங்கள்ல பரப்பப்பட்ட செய்திகள். அப்போ அவங்கதான் கவர் பண்ணுவாங்க. நம்ம தமிழக மீடியாவை எப்படி குறை சொல்ல முடியும்? இப்போ நீங்க ஒரு Facebookல வந்து ஒரு இது போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போஸ்ட் போடுறீங்க, அதை தமிழ்நாடு பீப்புள் மட்டும் பார்க்கல. நீங்க சொல்றீங்க நார்த் இந்தியா பீப்புளுக்கு பரப்பப்பட்டதுக்கு தான் அவங்க போடுறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அது வந்து நார்த் இந்தியா பீப்புள் மட்டும் பார்க்கலையே, தமிழ்நாட்டுல இருக்கவங்க பாக்குறாங்க, துபாயில இருக்கவங்க பாக்குறாங்க, வேற வேற கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா டுடேன்ற ஒரு நேஷனல் மீடியா சேனல் இந்தியாவுக்கு மொத்தமா தானே போடுறாங்க. அப்போ ஃபேக் நியூஸ்ன்றது பரப்புறது வந்துட்டு மொத்தமா தான் பரப்புறாங்களே தவிர அவங்க நார்த் இந்தியாவுக்கு மட்டும் பரப்பல. அதாவது எதுக்காக இந்த நியூஸை பரப்புறாங்கன்னா, இப்போ வந்து தமிழ்நாடுக்கு தெரிஞ்ச எங்க அண்ணன் வந்து
இந்தியாவுக்கே தெரியணும் அப்படின்ற டு பிஎம். சிஎம் டு பிஎம் அப்படி சொல்லலாம். அப்படி இந்தியாவுக்கே நீங்க தெரியணும்னாக்கா ஒரு 4 நல்ல விஷயத்த செய்யணும். 4 நல்ல விஷயத்த செஞ்சுட்டு அதையும் நீங்களே பெருமை அடிச்சுக்க கூடாது. அது வந்து மத்தவங்க யாராவது பாராட்டணும். எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லலாம்னாக்கா, இப்போ நம்ம போன ஆட்சியில வந்துட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் எடுத்துட்டு வந்த மகளிர் விடியல் பயணமா இருக்கட்டும், காலை உணவு திட்டமா இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ வட மாநிலத்துல பாத்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் நடந்தப்போ வந்து அந்த எலெக்ஷன்ல இருந்த கட்சிகள்லாம் வந்துட்டு இந்த திட்டங்கள் எல்லாம் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல செயல்பட்டுச்சு, இது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ இந்த மாதிரிதான் திட்டங்கள் பேசப்பட்டு நீங்க வந்து தெரியப்படுத்தணும். நீங்களே வந்து ஒரு ஃபேக் நரேட்டிவ்ஸ், ஃபேக் நியூஸை செட் பண்ணி தெரியப்படுத்திக்க கூடாதுல்ல. நீங்க சொன்ன மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், மகளிர் விடியல் பயணமாக இருக்கட்டும், கடந்த 5 ஆண்டுல எத்தனாவது ஆண்டுல கொண்டு வரப்பட்டுச்சு? நீங்க கடந்த 5 ஆண்டுகள்ல எத்தனாவது ஆண்டுகள் கொண்டு வரப்பட்டுச்சுன்னு கேக்குறீங்க. அதனால எத்தனை பேர் பயனடைஞ்சாங்க? சரிதான், அவங்க கொண்டு வரதுக்கு 3 வருஷம் கால அவகாசம் அவங்களுக்கு தேவைப்பட்டது. 2 மாசத்துல வந்து நீங்க எப்படி உங்க செய்யலன்னு கேட்க முடியும்? நீங்க 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நீங்க எடுத்துட்டு வந்தீங்க, ஸ்டார்டிங்ல நீங்க எடுத்துட்டு வரலன்னு கேக்குறீங்க. ஸ்டார்டிங்ல எடுத்துட்டு வராததுக்கு ரீசன் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னாக்கா, கரெக்டா ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பதவி ஏற்கும் போது கொரோனா டைம் இருந்தது, உங்களுக்கே தெரியும். அப்போ பொருளாதார நிலைமை வந்து அகல பாதாளத்துல இருந்தது, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த கொரோனாவையும் அவர் ஹேண்டில் பண்ணி பொருளாதார நிலைமையும் உயர்த்தி அப்படிதான் எடுத்துட்டு வந்தாரு. இப்போ ஆனா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லையே. பிரச்சனை இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க? ஏன்னா பொருளாதாரத்தை தான் இரட்டிப்பா உயர்த்தி கொடுத்திருக்காங்க. பொருளாதாரத்தை இரட்டிப்பா உயர்த்தினீங்களா, கடனை இரட்டிப்பா உயர்த்தி? கடனை எப்படிங்க? இப்போ ஒரு நிதி அமைச்சர் என்ன சொன்னாரு, பினான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு ஒரு வெள்ளை அறிக்கை விட்டாரு. வெள்ளை அறிக்கையில என்ன சொன்னாரு, மக்களுக்கு தேவையற்ற திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றல, மக்களுக்கு தேவையான திட்டங்களை தான் நிறைவேற்றிருக்காங்க, 1 ரூபாய் கூட வீணாகவில்லை. வீணாக்கப்பட்டது, தேவையில்லாத திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற வாதம் நான் முன்னெடுத்துட்டு வரல. 5 லட்சம் கோடியா இருந்த கடன் 10 லட்சம் கோடியா மாற்றப்பட்டதா இல்லையா? கடன் வந்து 5 லட்சம் கோடியா இருந்த கடன், அதுக்காக எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப தாவேக அரசு தங்க மோதிரம் திட்டம், தாய்மாமன் சீர்திட்டம், இந்த திட்டம் எல்லாம் எடுத்துட்டு வர போறேன்னு சொல்றீங்க. உங்களால கடன் சுமை எவ்வளவு உயரும்? ஏன்னா வந்து நாட்டோடைய, நீங்க சொல்றீங்க மாநிலத்தோடைய பொருளாதார நிலைமை வந்து டவுன்ல இருக்குன்னு சொல்லிட்டு, அப்ப நீங்க இப்ப வந்து தங்க மோதிரம் திட்டம் வந்து ஒன்னு எடுத்துட்டு வர போறேன்னு சொல்றீங்க. அந்த திட்டம் வந்து எது மூலியமா எடுத்துட்டு வருவீங்க நீங்க? ஏன்னா பொருளாதார நிலைமை நீங்க வந்து சொல்றீங்க கஜானால பணம் இல்ல, உங்க பினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து அறிக்கை கொடுக்குறாரு, கஜானால பணம் இல்ல. நீங்களும் மேடையில வந்து பதவி இருக்கும்போது என்ன சொல்றீங்க, கஜானால பணம் கிடையாதுன்றீங்க. இப்ப அந்த தங்க மோதிரம் திட்டத்துக்கு மட்டும் எப்படி வந்து பணம் வந்தது? மருத்துவத்துறை அமைச்சர் மக்களே வந்துட்டு இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்க பணம் போடுங்கன்றீங்க. உங்ககிட்ட பணம் இல்லாததுனாலதான் நீங்க கேக்குறீங்க அப்படின்னு நம்ம வச்சுப்போம், கேக்குறீங்க. அப்படி இருக்க பட்சத்துல இந்த மோதிர திட்டத்துக்கு எப்படி பணம் வந்தது? அந்த மோதிர திட்டத்தை நீங்க வந்துட்டு அதுக்கு பதிலா நீங்க அப்போ வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை டெவலப் பண்றதுல பயன்படுத்தலாமே. நீங்க மக்கள் கிட்ட கேட்கறத விட அந்த மாதிரி அந்த திட்டத்துக்கு நீங்க பயன்படுத்தலாமே. அதை தானே தொல் திருமாவளவன் அவர்கள் அவங்க கூட்டணி கட்சியில இருக்கவங்களே ஏத்துக்கலையே. அப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இத்தனை நாளா டெவலப் ஆகல அப்படின்னு டெவலப் ஆகி இருக்குங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னாக்கா, அவர் வந்து என்ன சொல்றாரு, பணம் வந்து நீங்க போடுங்க நாங்க வந்து பண்றோம்ன்றல, அந்த பணத்தை வந்து நீங்க ஏன் அனாவசியமா வந்து பண்ணணும்? ஏன்னா தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு, எங்களுக்கு இதுல உடன்பாடு கிடையாது. அவங்க கூட்டணி கட்சி தானே. இப்போ ஆனா கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க, இந்த தங்க மோதிரம் திட்டத்துல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, இதை வந்து நீங்க வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பயன்படுத்துங்க, இல்ல வேற ஏதாவது வந்து இது பண்றதுக்கு பயன்படுத்துங்கன்றாரு. அதே மாதிரி வந்து இவங்க வந்து மருத்துவத்துறை சரியில்லை, கல்வித்துறை சரியில்லை, இப்படி எல்லாம் சொல்லிதான் ஆட்சி பொறுப்பை பிடிச்சாங்க. ஆனா அதே ஆட்சி பொறுப்பு பிடிச்சி 3 நாள்ல இப்போ மருத்துவத்துறை அமைச்சர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. என்ன சொல்றாரு, மருத்துவத்துறை வந்துட்டு நம்ம ஃபீல்ட்ல வந்து நம்ம தான் வந்து முன்னிலையில இருக்கோன்றாங்க. அது எப்படி 3 நாள்ல முன்னிலையில வந்துருச்சா? போன ஆட்சி காலத்துல முன்னிலையில எடுத்து வைக்க போய் தானே நீங்க இந்த காலத்துல சொல்ல முடியுது. அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஒண்ணு பதிவு பண்ண நினைக்கிறேன். என்னன்னாக்கா, நார்த் இந்தியாஸ்ல நடக்கிற பிரசவம் இருக்கு இல்லையா, பிரசவத்தோடைய இதையே வந்துட்டு இங்க வந்து கத்துட்டு போறாங்களாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய மருத்துவத்துறை வந்து அவ்வளவு ஃபெசிலிட்டியா இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா பிரெக்னன்சியோடைய இதுல வந்துட்டு நம்மளுடைய டெத் ரேட் வந்து கம்மியா இருக்கு, அவங்களே இங்க வந்து கத்துட்டு போறாங்க. அதே மாதிரி கல்வித்துறையில என்ன சொன்னீங்க, கல்வியை வந்து சீர்கட்டுட்டாங்க, அப்படி இப்படி என்னமோலாம் சொன்னீங்க. ஆனா வந்து கல்வித்துறை ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொன்னார், அமைச்சர் வந்துட்டு கல்விதான் நம்மளுடைய இதுதான் வந்து முன்னிலையில இருக்குன்ற. அது எப்படி நீங்க ஆட்சி பொறுப்பேற்ற 3 நாள்ல வந்துருமா? அப்ப எல்லாமே சிறப்பா தானே வச்சு கொடுத்துட்டு போயிருக்கோம். அப்போ நீங்க வந்து இருக்கிறதுல செய்யலாமே. எல்லாமே சிறப்பா இருக்கும்போது உங்களுக்கு செய்யறதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? திருமா அவர்களுடைய வார்த்தையை நீங்க கோட் பண்ணி பேசியிருந்தீங்க. அதே திருமா அவர்கள் தான் திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற வார்த்தையும் சொல்றாரு. அப்ப அதையும் நம்ம ஏத்துக்கலாம். நான் என்ன கேட்கிறேன்னாங்க, நான் வந்து ஃபேக்ட், இப்போ அவர் சொன்னது வந்துட்டு
நம்ம வந்து ஃபேக்டோட இருக்கு நம்மளுக்கு. நம்ம வந்து பொருளாதாரத்துல இரட்டிப்பா இருக்கோம், எல்லாமே நம்மளுக்கு ஆதாரபூர்வமா இருக்கு. இந்த பிஜேபியோடைய திமுக கூட்டணி வைக்குதுன்றது என்ன ஆதாரம் இருக்கிறது? ஏடிஎம்கேவை சேர்ந்தவர் நாங்க வந்து கட்சியில இருந்து பிரிஞ்சு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சி வி சண்முகம் அவர்கள் வந்து சொன்னாரு, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்க பார்த்தாங்க, நாங்க வந்து பிரிஞ்சு வந்துட்டோம் அப்படின்லாம் பேசினாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? அதே போலதான் ஆதாரமற்ற விஷயம் தான் இதுவும், பிஜேபியும் திமுகவும் கூட்டணி வைக்குதுன்றது. நாங்க கொள்கை, நீங்க வந்து நான் என்ன கேட்கிறேன்னா, தாவேகா பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்லுது. நாங்க வந்து ஓப்பனாவே அவங்க எங்களோட எதிரினே நாங்க சொல்றோம். நாங்க அப்போ நாங்க இறங்கி களத்துல போராடுறோம். பிஜேபி என்ன ஸ்கீம் டீலிமிட்டேஷன் எல்லாமே எடுத்துட்டு வந்தாங்க, நாங்க வந்து எதிர்த்து போராடி எல்லாமே பண்றோம். என்னைக்காவது ஒரு இடத்துல தாவேகா அரசு திராணி இருந்தா பிஜேபி அரசை கண்டிச்சிருக்கா? அவங்களுடைய கொள்கை எதிரி தானே. ஏன் இப்போ நீட் போராட்டமே நடக்குது, முதலமைச்சர் அவர்கள் என்ன கண்டனம் தெரிவிச்சாரு? நீட்டுக்காக வந்து பேசுறேன், நான் வந்து அனிதா அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சப்பெல்லாம் போயிட்டு சென்டிமெண்ட்லாம் கிரியேட் பண்ணாரு. அது அப்ப புரியல எதுக்காக கிரியேட் பண்ணாருன்னு இப்போ புரியுது. அவன் மேடையா ஏறி என்ன சொன்னாரு, அனிதா அவர்களுடைய மரணம் வந்து என்னுடைய மனதை வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு, நான் வந்து டீப்பா வந்து அஃபெக்ட் ஆயிட்டேன் அப்படிலாம் ஒரு வசனங்கள் பேசினாரு, எழுதி கொடுத்த வசனங்களை பேசினாரு. இப்போ அந்த முதலமைச்சர் அவர்கள் ஏன் வந்து ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல? அறிக்கை விட்டிருக்காரு. என்ன அறிக்கைங்க விட்டுருக்காரு சொல்லுங்க? டெல்லியில நடக்கக்கூடிய, தலைநகர்ல நடக்கக்கூடிய அந்த வன்முறையை கண்டிச்சு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. கண்டனம் தெரிவிச்சிருக்காருங்க. அதுக்கு நீட்டுக்காக நீங்க என்னங்க இது பண்ணீங்க? நீட்டு பேன் பண்ணணும்ன்றது உங்களுடைய கொள்கை. அவங்க அப்படி சொல்லல, நீட்ட மாநில பட்டியல் எடுத்துட்டு வருவோங்கிறதா அவங்க சொல்லியிருந்தாங்க. இல்லங்க, நீட் வந்து பேன் பண்றோன்றத சொல்லியிருந்தாங்க. திமுக சொல்லிச்சு நீட் எங்களுக்கு தேவை இல்லைன்னு சொன்னாங்கல்ல. நீட் தேவையில்லை, அதை எடுத்துட்டு வரணும்னா முதல் படி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற வார்த்தை. சரி, அதுக்காக என்னங்க எஃபர்ட் போட்டாங்க நான் கேக்குறேன். ஏன்னா இப்ப நீட்டுக்காக மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து போராட்டம் மேற்கொள்றாங்க. நீட்டுக்காக தமிழ்நாட்டுல மாணவர்கள் போராட்டம் மேற்கொள்றாங்க, நீட்டை வந்து எதிர்க்கிறாங்க, எல்லாமே மாணவர்கள் வந்து செய்யறாங்க. நீங்க என்ன பண்ணணும்? மாணவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்களா, இல்ல வந்து ஜனநாயக படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, தியேட்டர்ல வந்து போயிட்டு அதாவது துப்பாக்கி ஏந்திய போலீஸை வந்து பாதுகாப்புக்கு போடுவீங்களா? ஏன்னா உங்களோட கொள்கை என்ன? நீட்டை வந்து இருக்கக்கூடாது, நீட்டை வந்து இது பண்றோம், நாங்க எங்க கொள்கை எதிரியான பாஜகவை வந்து கண்டிக்கிறோம். அப்ப கண்டனம் தெரிவிக்கிறவங்க நீங்க என்ன பண்ணணும்? இதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். நீங்க அதை விட்டுட்டு இவங்களை போராடுற பசங்களெல்லாம் அரெஸ்ட் பண்றது, தூக்கி உள்ள போடுறது, ஏன் கல்லூரியில கிளாஸ் ரூம்ல இருக்காங்களாம், அவங்கள வந்து கூட்டிட்டு போயிட்டு, அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா. இன்னைக்கு கூட மெரினா பீச் கூட மூடப்பட்டிருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்றாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு நீங்க அப்போ பிஜேபியோடைய பி டீமா தாவேகா? ஏன்னாக்கா வந்து பிஜேபியை எதிர்த்து தான் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி நீட் வந்து இப்ப உங்களை முதலமைச்சரை எதிர்த்து போராடலையே யாருமே. இப்ப தமிழ்நாடு முதலமைச்சரை எதிர்த்து போராடுறாங்களா, இல்ல தமிழ்நாடு கல்வி அமைச்சரை எதிர்த்து போராடுறாங்களா? இல்ல, அவங்க எதிர்த்து போராடுறது நீட்டை எதிர்த்து, நீட் வந்து பேன் பண்ணணும். அதே மாதிரி ஒன்றிய அரசை எதிர்த்து போராடுறாங்க, ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரை எதிர்த்து போராடுறாங்க. இங்க தமிழ்நாடுக்கு சம்பந்தமே கிடையாது. தமிழ்நாட்டுல ஸ்ட்ரைக் பண்ணது, அப்புறம் ஏங்க நீங்க வந்து மக்களை வந்து மாணவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும்? அவங்க வந்து அனுமதி வாங்காம போராட்டம் பண்றாங்க. சரிங்க, நான் கேக்குறேன், அனுமதி வாங்காம போராட்டம் பண்றாங்கன்றீங்க, அந்த அனுமதியை நீங்க கொடுக்காததுனால தானே போராட்டம் வந்து பண்றாங்க. அதே மாதிரி அனுமதி வாங்காம போராட்டம் பண்றாங்கன்னு யாரும் ரோட்ல வந்து இறங்கி போராடல, காலேஜ் உள்ள போராடுறாங்க, காலேஜ் வாசல்ல போராடுறாங்க. இதனால மக்களுக்கு என்ன இடைஞ்சல் ஏற்படுது? சாலையில இறங்கியும் போராடி இருக்காங்க நம்ம சென்னையில போராட்டம். அதுதாங்க, நீங்க வந்து கொடுக்காததுனால தானே அவங்க இறங்கி வந்து போராடுறாங்கன்னு கேக்குறேன். சாலை அப்படிங்கிறது போராட்டத்துக்கான இடம் இல்லை அப்படின்னு. அப்ப எங்க போராடணுமா? இப்ப வீட்டுல உட்காந்து போராடணுமா? இல்ல, அதாவது என்னன்னாக்கா, ராஜ்மோகன் அவர்கள் வந்துட்டு ஒரு லக்கியான அமைச்சர் சொல்லலாம். எப்படின்னாக்கா, அவர் பேசுறது எதுவுமே வந்து பெருசா பேசப்படாது. மீதி எல்லா அமைச்சர் பேசுறது கூட வந்து நம்ம வந்து பெருசா பேசிடலாம், கலாய்க்கப்படாது அப்படின்னு கலாய்க்கப்படாது. ஏன்னாக்கா வந்து அவர் ஏற்கனவே நம்ம மேபி யூடியூப்ல வந்து இது பண்ணி வீடியோ போட்டதா, இல்ல அவர் சினிமா துறையில இருந்து வந்திருக்க, அது நம்மளுக்கு தெரியல. ஆனா ராஜ்மோகன் அவர்கள் என்ன பேசுறாரோ அது வந்துட்டு யாராலையும் பேசும் பொருளா படாது. என்னன்னாக்கா, ஒரு இப்போ கூட கீழடியில போயிட்டு பண்ணாரு, அப்ப வந்து ட்ரோன் ஷாட் எடுத்தாங்க. அந்த ட்ரோன் ஷாட் எடுக்கும் போதும் அது வந்து ஆக்சுவலி பார்த்தா தப்பு. ஆனா அந்த தப்பையும் வந்து மூடி மறைக்கப்பட்டது, அது பெருசா பேசப்படல. அதே மாதிரி என்ன சொல்றாரு, அமெரிக்காவுடைய கல்வி திட்டத்தை வந்து நான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். சார், நான் என்ன சொல்றேன்னா, ராஜ்மோகன் அவர்களே, 2022லயே வந்துட்டு நம்ம திராவிட மாடல் ஆட்சியிலேயே அந்த இதை வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. என்ன, இவங்களுக்கு வந்து அவங்க வந்து நம்ம திராவிட மாடல் ஆட்சியில ஸ்டெம் எடுத்துட்டு வந்தாங்க. இவங்க என்னன்னாக்கா எக்ஸ்ட்ராவா ஒரு ஏவை ஆட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறது பழக்கம் இல்லையா, அதனால இப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு ஏவை ஆட் பண்ணி அப்படி போட்டிருக்கிறாங்க. ஆர்ட்ஸையும் கூட சேர்த்திருக்கோம் நாங்க, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியர்,
ஆர்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். திமுக எடுத்துட்டு வந்து சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியர், மேத்தமெட்டிக்ஸ், இந்த ஒரு இதை வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. அதை வந்துட்டு நீங்க வந்து அப்படி சொல்லக்கூடாதுல்ல. முதலா நாங்க வந்து எடுத்துட்டு வந்துட்டோம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதே மாதிரி என்ன சொல்றாரு, நான் வந்துட்டு இப்ப சொல்லியிருந்தாரு ரோட்ல இறங்கி போராடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் என்ன கேட்கிறேன்னாக்கா, ரோட்ல இறங்கி போராடக்கூடாதுன்னா அப்போ நீங்க வந்து ஒரு இடம் கொடுங்க சார். நீங்க சொல்றீங்கல்ல நாங்க வந்து பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரி, நாங்க எதிர்க்கிறோம், அப்போ நீங்க ஒரு இடம் கொடுங்க. அதுமே வந்துட்டு இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, சுந்தர் பிச்சை அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன், அமெரிக்காவுக்கே பிச்சை போட்டது நாங்க தான் சுந்தர் பிச்சைன்றாரு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாருன்றாரு. சுந்தர் பிச்சை கவர்மெண்ட் ஸ்கூல்லயாங்க படிச்சாரு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல இப்படி எல்லாம் வந்துட்டு போய் வந்துட்டு இவ்ளோ ஒரு அமைச்சர்ன்றவங்க வந்துட்டு சொல்லக்கூடியது உண்மை தன்மையா இருக்கணும். ஏன்னா வந்து இப்போ எம்எல்ஏ சொல்லிட்டு போயிடலாங்க, நான் வந்து இது பண்ண அதை பண்ண எம்எல்ஏ சொல்லிட்டு போயிடலாம். ஒரு அமைச்சருன்றவரு எவ்வளவு பெரிய பொறுப்புன்னு உங்களுக்கு தெரியும். அமைச்சருன்றவங்க வந்துட்டு கொஞ்சமாவது ஃபேக்ட பேசணும். அவர் சொல்றது வாய்க்கு வர்றதெல்லாம் சொல்லிட்டு போறாரு. இன்னைக்கு நம்ம போக்குவரத்து துறை அமைச்சரை எடுத்துக்கிட்டோம்னா டெல்லி போராட்டத்தை எல்லாத்தையுமே அவங்க பாத்துக்குவாங்க, நம்ம தமிழகத்துல நடக்கக்கூடிய போராட்டத்தை நம்ம பார்த்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எடுத்துக்க முடியுமா நம்மளால? நான் என்ன சொல்றேன்னா, நீட்டுன்றது வந்துட்டு நேஷனல் லெவல்ல இருக்கிறது. இவர் வந்துட்டு என்ன சொல்றாரு, டெல்லியில நடக்கிற போராட்டத்தை அவங்க பார்த்துப்பாங்க, தமிழ்நாட்டுல நடக்கிற போராட்டத்தை நம்ம பார்க்கணும். நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன் சார் டெல்லியை பார்த்து பயமா? டெல்லியை பார்த்து பயமா இல்ல பிஜேபி அரசை பார்த்து பயமா? உங்களுடைய குடிமி புடி அதாவது அங்க மாட்டிட்டு இருக்கு அதை பார்த்து பயமா? என்ன பயம் உங்களுக்கு? குடிமை கையில இருக்கு அப்படின்னா என்ன இருக்கு? இப்போ கரூர் சம்பவத்தோடைய சிபிஐ விசாரணை அங்க இருக்கு. அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்றது, நாங்க வந்து இணக்கமா போறோம். நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, என்ன சொன்னாங்க, நம்மளுடைய முதல் போட்ட முதலமைச்சரா இருக்கட்டும், நம்மளுடைய முதலமைச்சரா இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னாக்கா, நாங்க வந்து பிஜேபி அரசோட இணக்கமா போறோம். இவங்க இணக்கமா போற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. என்னன்னாக்கா இவங்க பின்னி பிணைஞ்சு போற மாதிரி தான் தெரியுது. எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லுவோமே, இப்போ இவர் சொன்னார்ல, நீட் அங்க நடக்கிற போராட்டம் அங்க, இங்க நடக்கிற போராட்டம் இங்க நடக்கிற போராட்டத்தையே நீங்க நடக்க கூடாதுன்னு தானே தடுக்கிறீங்க. என்ன கேக்குறேன்னா, இங்க நடக்கிற போராட்டமும் தமிழ்நாட்டுல நடக்கிறத நாங்க தான் பார்த்துப்போம்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்ப யாருங்க பாதுகாப்பு? மாணவர்களுக்கு, மாணவர் அமைப்புக்கு யார் பாதுகாப்பு? ஏன்னாக்கா வந்து அங்க நடக்கிற போராட்டம் நாங்க கண்டுக்க மாட்டோம், இங்க நடக்கிற போராட்டம் தான் பார்ப்போன்றீங்க. இங்க நடக்கிறது வந்துட்டு அங்க எதிர்த்து தானே இங்க நடந்துட்டு இருக்கு. நீங்க அப்ப இங்க வந்துட்டு, ஏன்னா உங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி. நீங்க என்ன சொன்னீங்க, கொள்கை எதிரி மக்களுக்கு தேவையில்லாத திட்டங்களை எடுத்துட்டு வரும்போதுதான் நாங்க அவங்களை எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க இப்ப நீங்க எதிர்க்கிறீங்களா? என்ன எதிர்க்கிறீங்க? எதிர்த்துதான் அறிக்கை போட்டுட்டாங்களே, திரும்ப திரும்ப நம்ம அறிக்கை மட்டும் போட்டா என்னங்க? நான் என்ன கேக்குறேன்னாக்கா, இதேதான் வந்துட்டு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் தாவேகா கட்சியினுடைய தலைவரா இருக்கும்போது சொன்னாரு, போராட்டம்ன்றது நாடகம், லெட்டர் எழுதுறது, அறிக்கை விடுறதுன்றது நாடகம், லெட்டர் எழுதி கொடுக்கறதுன்றது நாடகம். அப்போ ரியாலிட்டினா என்னங்க? ரியாலிட்டினா என்ன? நான் கேக்குறேன், சொல்லுங்க, நீங்க என்ன செஞ்சீங்க? இல்ல, நாங்க வந்து எங்களை பொறுத்தவரையும் நாங்க வந்துட்டு உரிமைகளை வந்து மக்களுக்காக வந்து வாங்கி கொடுத்துருவோம். நீங்க எடுத்துக்கோங்க, விதவை மறுமணமா இருக்கட்டும், அப்பத்துல இருந்து போராட்டங்கள் பண்ணிதான் இவ்வளவும் வந்து கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு. அப்போ நீங்க இதெல்லாம் நாடகம் என்று சொன்னீங்கன்னா, நீட் தேர்வு குறித்து திமுக 5 வருஷம் ஆட்சியில இருக்கும்போது என்ன செஞ்சது? நீட் தேர்வு குறித்து நான் தான் சொல்றேன்லங்க, திமுக உச்ச கட்டத்துல என்ன பண்ண முடியுமோ அதை அத்தனையுமே வந்துட்டு திமுக செய்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னாக்கா வந்துட்டு கவர்னர் கிட்ட வந்துட்டு 2 முறை வந்துட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சட்டசபையில வந்து போட்டு சைன் வாங்கி எல்லாரையும் நீட் இதுக்காக பண்ணி சட்டசபையில இது பண்ணி கவர்னர் கிட்ட கொடுத்தாங்க. கவர்னர் அதை யார்கிட்ட கொடுக்கணும்? ஏன்னா நம்ம கவர்னர் கிட்ட கொடுப்போம். கவர்னர் தான் அங்க வந்து ஒன்றிய பாஜக அரசு கிட்ட நம்ம அவர் கொடுக்கணும். அது வந்து என்ன இது பண்ணுச்சுன்னு தெரியல. அதே மாதிரி வந்துட்டு இப்போ இவங்க எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, திமுக தானே வந்து நீட்டை வந்து இது பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பொய்ய வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. பொய் கிடையாது, அது பொய் தாங்க, உண்மை. திமுக நீட் வந்து கொண்டு வரப்பட்டது, அது உண்மை. கொண்டு வரப்பட்டதுன்னா அது வந்துட்டு திமுக ஏற்றுக்கொள்ளுச்சா? நான் என்ன கேக்குறேன்னாக்கா, திமுக வந்து நாங்க வந்து நீட்டை வந்து தமிழ்நாடு அரசுல செயல்படுத்துறோம் அப்படின்னு திமுக என்னைக்காவது ஒரு இடத்துல சொல்லி இருக்கா? நீட் வந்து கொண்டு வரப்பட்டு அது செயல்பாட்டுல இருக்கும் போது எதிர்க்கிறோம்னு சொன்ன திமுக அதை கொண்டு வரும்போதே தடுத்து நிறுத்திருக்கோம் கேள்விதான். ஸ்டார்டிங்ல இருந்து என்னங்க பண்ணுது திமுக? ஸ்டார்டிங்ல இருந்தே நாங்க வந்து நீட்டை எதிர்க்கிறோம், நீட்டை ஆதரிச்சு ஒரு தடவையாவது எந்த திமுக கட்சியினுடைய தலைவர்களோ இல்ல அமைச்சர்களோ இல்ல எம்எல்ஏக்களோ யாராவது ஒருத்தர் பேசியிருப்பாங்களா? நீட்டை எதிர்க்கிறோம் தான் சொல்லியிருக்காங்களே தவிர யாருமே ஆதரிக்கலனா, அவங்க வந்து செயல்பாட்டுல இருக்கும்போது நீங்க நீட்டை எதிர்க்கிறோம்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? நீங்களே சொல்லிட்டீங்க அது செயல்பாட்டுல இருக்குன்னு. கொண்டு வரும்போது திமுக ஆட்சியில இருக்கு, கொண்டு வந்தது காங்கிரஸ், அவங்க கூட தான் நீங்க இத்தனை நாள் கூட்டணியில இருக்கிறீங்க. இப்ப வந்து நாங்க அதை எதிர்க்கிறோம்னா அது என்ன? சரிங்க, இப்ப காங்கிரஸோட கூட்டணியில இப்ப யாரு இருக்கா? இத்தனை நாள் இல்ல, இத்தனை நாள் இருந்தப்பயும் நாங்க வந்து
எதிர்த்தோம்ல. நான் என்ன கேக்குறேன்னாக்கா, காங்கிரஸை கூட்டணியில வச்சிருந்தா கூட நாங்க எதிர்த்தோம். அதே மாதிரி வந்து நீங்க வந்து கொண்டு வரப்பட்டுருச்சு, அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்குறீங்க. அது கொண்டு வரப்பட்டுருச்சு நீங்களே சொல்றீங்க. அப்ப எதிர்த்து போராட்டங்கள் நடத்தி இந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர, கொண்டு வரதுக்கு முன்னாடியே நீங்க அப்பத்துல இருந்தே வேணான்னு தானங்க நாங்க சொல்றோம். அதே மாதிரி காங்கிரஸோடைய கூட்டணியில இருந்தப்பயும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, காங்கிரஸோட கூட்டணியில இருந்தப்பையும் திமுக எதிர்க்கதான் செஞ்சது. திமுக மாநில சுயாட்சியை தான் விரும்பிச்சே தவிர மத்தியத்தோட இது பண்ணி போனோம் அப்படின்னா எப்பயோ காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சதுக்கு திமுக ஆதரவு தெரிவிச்சிருக்கணுமே, தெரிவிக்கலையே. அதே மாதிரி சொல்றீங்க, நீங்க நீட்டே எடுத்துக்கோங்களேன். நீட்டுக்கு காங்கிரஸுமே இப்ப எதிர்க்கிறோம், இப்ப எதிர்க்கிறாங்க. இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க போடுது இல்லங்க, இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னாக்கா, காங்கிரஸ் எடுத்துட்டு வந்துச்சு நீங்க தான் சொன்னீங்க. காங்கிரஸ் எடுத்துட்டு வந்தப்பயும் காங்கிரஸ் இருக்கு. இப்ப நீங்க காங்கிரஸ் எடுத்துட்டு வந்தது அப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா திமுக ஆட்சியில தான் அதுதாங்க சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, திமுக அதை ஏத்துக்கலையே. மாநில சுயாட்சி, இந்த இடத்துலதான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், மாநில சுயாட்சி. மத்தியில யார் இருந்தாலுமே சரி, என்ன திட்டங்களை எடுத்துட்டு வந்தாலுமே அது தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய திட்டமா இருந்தா திமுக என்றைக்குமே எதிர்த்துதான் நின்றுக்கு. இப்ப இன்னைக்கு தாவேக அரசு வந்து அதை எதிர்த்து நிக்குமா? இப்ப நீட் போராட்டம் நடக்குது, தாவேக அரசு எதிர்த்து நின்னுச்சு. அதுக்கு பதிலா வந்துட்டு ஒன்றிய அரசுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தான் இப்ப இந்திய அரசுக்கு சப்போர்ட் பண்ற விதமா தானே இப்ப கைது நடவடிக்கை எல்லாம் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க நீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, எதிர்க்கிறதுனா இப்படிதான் எதிர்க்கிறது. நீங்க எதிர்க்கணும், ஆனா எப்படி எதிர்க்கணும்? ஏன்னா வந்து நீங்க இணக்கமா போறேன்றீங்க. அப்ப நீங்க தான் இணக்கமா இருக்கீங்களே. நான் ஒரே ஒரு வார்த்தையில சிம்பிளா முடிச்சிடலாம். என்ன கேக்குறேன்னா, நீங்க இணக்கமா இருக்கீங்க சரியா, பிஜேபி அரசோட ஒன்றிய அரசோட இணக்கமா இருக்கீங்க. வந்து நம்மளுடைய நிதித்துறை அமைச்சரும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா, நான் நிதி வந்து இவங்களுக்கு கொடுப்போம், எல்லாமே வந்து இவங்களுக்கு நான் பண்ணுவோம்னு சொல்றாங்களே. இப்போ தாவேகா ஒரே ஒரு அறிக்கை, எங்களுக்கு வந்து நீட் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இணக்கத்தை காட்டி நீட்டை வந்து தமிழ்நாட்டுல வந்து ரத்து பண்ண செய்ய வேண்டியதானே. ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை தான் தாவேக அரசு செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தீங்க. இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையிலேயே நேற்றைக்கு ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று வெளிவந்திருந்தது. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத காமராஜர் காலை உணவு திட்டமா மாத்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் என்ன சொல்றேன்னா, இப்போ முதலமைச்சர் காலை உணவு திட்டம்ன்றது காமராஜர் அவர் வந்து முதலமைச்சர்ன்ற பேரை கண்டு பயப்படுறாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே அது காமன் தான். அது அவருக்கு வந்து முதலமைச்சர்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் ஞாபகம் வராரு போல இருக்கு. ஏன்னா அப்படிதான் பாக்கணும். ஏன்னா வந்து நான் முதல்வன் திட்டத்திலேயா இருக்கட்டும், அந்த முதல்வன்ன்றத வந்து இது பண்ணிட்டு டிஎன் ஸ்கில்ஸ்னு ஒன்னத்தை எடுத்துட்டு வந்தாரு. அதே மாதிரி வந்துட்டு இப்போ முதல்வர் நூலகம் அப்படின்னு இருந்தது வந்து முதல்வனை எடுத்துட்டு இது பண்ணாரு. இப்ப இதுலயும் அதை தான் பண்ணியிருக்காரு. அப்ப அவருக்கு வந்து என்னன்னாக்கா, முதல்வன்ற பெயர் வந்தாலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஞாபகம் வராரு. ஏன்னா அவரு மக்களுக்காக செய்த திட்டங்கள் அனைத்துமே மக்களுக்காக மட்டும்தான் இருந்தது. அதனால வந்து அவர் அதை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு போல இருக்கு. அது நான் என்ன சொல்றேன்னாக்கா, அதற்காக பாடுபட்ட எல்லாருமே, அதனால பயனடைந்த எல்லாருமே இருக்கிற வரையும் அந்த திட்டங்களை எடுத்துட்டு வந்தது யாருன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தெரியும். அதே மாதிரி காமராஜர் அவர்களை சொல்றாங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு பதிவு பார்த்தேன் நான் Facebookல. பொள்ளாச்சியில ஒரு இடத்துல என்ன பண்ணிருக்காங்கனாக்கா, காமராஜர் பிறந்த நாளுக்காக வந்துட்டு ஒரு பேனர் வந்து வச்சிருந்திருக்காங்க. அந்த பேனரை கீழே இது பண்ணிட்டு கீழே விழுந்து கிடக்குது அந்த பேனரு. பார்த்தா ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ், அந்த பேனர் வந்து பெரிய கட் அவுட் வந்து வச்சிருக்காங்க. ஜனநாயகன் படத்துக்கு பெரிய கட் அவுட் இருக்கு. காமராஜரை மதிக்கக்கூடிய நீங்க ஜனநாயக படத்தோடைய பேனருக்காக அந்த இது வந்து கீழே இருக்கிறதா? சொல்லுங்க நீங்க. ஜனநாயகன் படத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஜனநாயகன் படத்தையே நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம சட்டசபையில முதலமைச்சர் செஞ்ச ஒரு சில ஆக்ஷன்ஸ் எல்லாமே டைட்டில் கார்ட்லயே போடப்பட்டிருக்கத பார்க்க முடியுது. அப்போ இதுக்கு முன்னாடியே குற்றச்சாட்டுகள் வந்த மாதிரி எல்லாமே ஷூட்டிங்காக நடத்தப்பட்டது தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. நாங்க அதுதானங்க சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம்னாக்கா, நீங்க ரீல்ஸ் உலகத்துல வாழாதீங்க, மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கோன்றீங்க. ரியாலிட்டிக்கு வாங்க, இன்னும் ரீல்ஸ்லயே இருக்காதீங்க. சட்டசபையில வந்து இப்போ படத்துல அந்த சீன் இருக்கு, சட்டசபையில முதல்வர் அவர்கள் அந்த சீனை பண்ணியிருக்காரு. அப்போ ஜனநாயகன் படம் வந்துட்டு அவங்க பாஷையில சொல்லணும்னா பிளாஸ்ட் அப்படி போகணுன்றதுக்காக வந்துட்டு அந்த ப்ரொமோஷனை வந்து சட்டசபையா எடுத்துக்கிட்டாரா? ஏன்னா சட்டசபையை வந்து நாங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு பண்ணும்போது அந்த இதை பண்ணும்போது அது ஒரு ப்ரொமோஷனுக்காக சிஎம் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார். அவர் அந்த ஆக்ஷன் பண்ணும்போது ஆப்போசிட்ல ஆளே கிடையாது சட்டசபைக்குள்ள. அப்போ இது எல்லாமே இதுக்காக தானா அப்படிங்கிறது இருக்கு. அது ப்ரொமோஷனுக்காக தான். அது வந்து
வந்து இப்போ ஒரு பட ப்ரொமோஷனுக்கு எப்படி வருவாங்க, சட்டசபையை அந்த பட ப்ரொமோஷனுடைய ஸ்டேஜா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதே ப்ரொமோஷனை தான் எம்எல்ஏக்களும் பண்றாங்களா? முதல் நாள் முதல் ஷோ போயிட்டு நாங்க போயிட்டோம், நீங்க போய் பாருங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வராங்க. முதல்ல நான் உங்களுக்கும் தெரியும், முதல்ல அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களும் லீவ் லெட்டர் கொடுத்ததை இந்த அரசுல தான் பார்க்க முடியும். அது வந்து நான் சும்மாலாம் சொல்லலைங்க, நீங்களே பார்த்திருப்பீங்க. நான் வந்து லீவ் லெட்டர் வந்து முதல்வர் கிட்ட சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு ரசிகனா வந்து உட்காந்துட்டு இருக்கணும்னு ஆசை. 3 மணி நேரம் லீவு. 3 மணி நேரம் லீவு, இதெல்லாம் என்ன சொல்றது, நீங்களே சொல்லுங்க. அப்போ வந்து இது வந்துட்டு படத்தோடைய ப்ரொமோஷன் சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும்? ஏன்னா வந்து லீவ் லெட்டர்ன்றது எந்த ஆட்சியிலையும் நான் பார்க்கல. நீங்க எங்கேயா பார்த்திருக்கீங்களா? முதலமைச்சர் சனி ஞாயிறு 2 நாள் லீவ் எடுக்கும் போது இவங்க 3 மணி நேரம் லீவ் எடுக்கிறது பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ நம்ம வந்து சமூக சேவைன்னு வந்துட்டு அதுல லீவ் எல்லாம் பார்க்க கூடாதுங்க. நீங்க மக்களுக்காக சேவை செய்ய வந்துட்டீங்கன்னா லீவ் எல்லாம் பார்க்க கூடாது. ஏன்னா நானே இப்போ வந்து ஒரு ஒன்றிய கவுன்சிலரா இருக்கேன். எனக்கு திடீர்னு வந்துட்டு ஒரு 10 மணிக்கு ஃபோன் வரும், அம்மா இங்க வந்து பிரச்சனைமா அப்படின்னா, நம்ம வந்து மக்களுக்காக இறங்கி போக முடியுன்றதுக்காக தானே நீங்க அதுல நிக்கிறீங்க. லீவ் எடுக்கிறதுக்காக நீங்க நிக்கலையே. ஐமே இங்க தண்ணி பிரச்சனைமா அப்படின்னா நம்ம அந்த இடத்துல போய் நின்று நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது தான் வந்துட்டு மக்களுக்காக வந்தது. நான் வந்துட்டு எனக்கு லீவு கொடுங்க, நான் வீட்டில் இருந்துக்கிறேன், அதுக்கு வந்து நீங்கள் ஸ்கூல் வேலை செய்யலை, ஸ்கூலில் படிக்கல, ஆஃபீஸில் வேலை செய்யலை, காலேஜ் படிக்கல, நீங்கள் மக்களுக்காக அப்போ என்ன நீங்கள் சேவை செய்ய வந்தீங்க? இல்லை, ஒரு பக்கம் போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அமைச்சர்கள் எல்லாமே இந்த பக்கம் ரீல்ஸ் பார்க்குறதும் லீவு போடுறதும் படம் பார்க்குறதுமா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் நீங்கள் சொல்ல வரீங்க. இங்கே என்ன கேள்வி மக்கள் வைக்கிறாங்க அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்கும்போது கூலி படம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னாக்கா, நீங்க கூலிப்படம் பார்த்ததை நீங்க தான் வந்து அது தவறுன்னு சொல்லிட்டீங்க, சரியா? நீங்க வந்து அதை நீங்க சொல்றீங்க அது தவறுன்னு சொல்றீங்க. கூலிப்படம் பார்த்தாரு முதலமைச்சர், அவர் என்டர்டைன்மெண்டா. இப்ப நீங்க அதை பண்ணா வந்து என்டர்டைன்மெண்ட், முன்னாடி இருந்த முதலமைச்சர் பண்ணா அது தப்பு. நீங்க அதாவது எப்படின்னாக்கா, ஒரு விஷயத்த வந்துட்டு எப்படி எல்லாம் ட்விஸ்ட் பண்ண முடியும்ன்றத நான் இந்த அரசு கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். அதாவது எப்படின்னாக்கா, நீங்க பார்த்திருக்கலாம், இதே திமுக ஆட்சியில நடந்தா அது பெரிய குற்றம், கடும் செயல், இப்படி ஒரு சட்டவிரோதமான செயல் அப்படிலாம் சொன்னாங்க. தாவேக ஆட்சியில நடந்தா அது தவிர்க்கப்பட்டிருக்கலாம், தவிர்க்கப்பட்டிருக்கலாம். நீங்க என்னன்னாக்கா, மீடியா சேனல்லையும் நான் சொல்றேன் நானு, இதே வந்து திமுக ஆட்சி காலத்துல வந்துட்டு அந்த டோல் கிட்ட வந்துட்டு வாகனங்கள்லாம் வந்து நின்னா என்ன சொல்லுவாங்கனாக்கா, கூட்ட நெரிசல் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னுவாங்க. இதே வந்துட்டு தாவேக ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா வாகனங்கள் வரிசையாக நிற்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அழகாக இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்போ ஒரு வாக்கியம் தான் வந்து இதுவே, ஒரு வார்த்தையிலேயே வந்துட்டு அவங்க வந்துட்டு தவறுகளை வந்து திசை திருப்பிடுறாங்க, மாத்திடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு தாவேக ஆட்சியில. அதே மாதிரி தாவேக ஆட்சியில நீங்க தாவேக ஆட்சிக்காரங்க கிட்ட ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் வராது அவங்க கிட்ட இருந்து. நீங்க நிறைய பாருங்க, இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாருங்க, இல்ல எந்த சோசியல் மீடியால எல்லாத்துலயும் எடுத்து பாருங்க. நீங்க தாவேக ஆட்சிக்காரங்கிட்ட இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதுல கூட கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா சம்பந்தமே இல்லாம தான் வருமே தவிர அந்த கேள்விக்கான பதில் கிடைக்காது. அமைச்சர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது, பஸ் வரல அப்படின்னா நான் சாப்பிடல நீ சாப்பிட்டியான்னு தானே கேக்குறாங்க. அப்ப அவங்களுடைய தொண்டர்கள் அப்படிதான் இருப்பாங்க, அந்த மாதிரிதான் இருப்பாங்க. அது வந்து தலைவர்கள் எவ்வளியோ தொண்டர்கள் அவ்வளிதான் இருப்பாங்க. தலைவர்கள் அந்த மாதிரி நடந்தா தொண்டர்களை நம்ம அப்ப என்ன எதிர்பார்க்க முடியும்? அவங்க கிட்ட இதான் எதிர்பார்க்க முடியும். அவங்க ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அமைச்சருங்க, அப்ப தொண்டருங்க என்ன பண்ணுவாங்க? ரீல்ஸ் தான் போடுவாங்க. இந்த ரீல்ஸ் அப்படிங்கறதே முதலா ஆரம்பிச்சு வச்சது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். வயல் வரப்புல செருப்பு போடாம நடந்து அவர் மட்டும் ரீல்ஸ் போடலாமா? நான் என்ன கேக்குறேன், நாங்க இப்ப ரீல்ஸ் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த ஆட்சி காலத்துல இதெல்லாம் நடந்தது வந்துட்டு பேசும் பொருளா பேசப்பட்டுச்சா? அவ்வளோ ரீல்ஸ் போட்டாங்களா? ஏன்னாக்கா வந்து இப்போ நீங்க பாருங்க, ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு தொகுதியை வந்து பார்வையிட போறாருனாக்கா அந்த தொகுதியின் அப்படியே கேமராவை எடுத்துட்டே போக மாட்டாங்க. நீங்க ஆனா இந்த ஆட்சி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஈசிஆர் சரவணன் அவர்கள், எடுத்துக்காட்டுக்கு அவரை சொல்லுவோம், ஒரு தீ விபத்து நடந்துட்டு இருக்கு, அந்த தீ விபத்து நடக்க போறது நீங்க ஆய்வு தான் போறீங்க, அது ஒரு துயர சம்பவம், அந்த இடத்துக்கு நீங்க போறீங்க. ஆனா நீங்க எப்படி ரீல்ஸ் போடுறீங்க? அவர் வராரு, அவர் காலுக்கு ஒரு போக்கஸ், அவர் இதுக்கு ஒரு போக்கஸ், அவர் பார்வையிடுறாரு, அங்க நெருப்பு எரியுது, இங்க இது எரியுது. அப்ப ரீல்ஸை பத்தி நீங்க பேசலாமா? அதே மாதிரி ஒரு துக்க வீட்டுக்கு விசாரிக்க போடுறீங்க, அந்த துக்க வீட்டுல போயிட்டு ரீல்ஸ் எடுத்து போடுறீங்க. இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, அந்த ரீல்ஸை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? ஏன்னா ரீல்ஸால ஆட்சிக்கு வந்தவர்கள் தாவேகாவினர், திமுகவை அந்த மாதிரி சொல்ல முடியாது.
ஏன்னா திமுக பல களங்கள் கண்டிருக்கு, பல போராட்டங்கள் கண்டிருக்கு, மக்களுக்காக பல விஷயங்களை பண்ணியிருக்கு, மக்களுக்காக பல நல்வேறு திட்டங்களை எடுத்துட்டு வந்திருக்கு. இவ்வளோத்தையும் திமுக பண்ணியிருக்கு. தாவேக அரசு முழுக்க முழுக்க ஆட்சிக்கு வந்தது ரீல்ஸை வைத்து. இப்போ ஆட்சி நடக்கிறதும் ரீல்ஸை வச்சுதான். நம்ம பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு செய்திகள்ல பார்க்கும்போது அடுத்த லாக்அப் மரணம் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளால பார்க்க முடியுது. தூத்துக்குடியில அருணாச்சலம் அப்படிங்கிறவர் விசாரணை முடிந்து அழித்து போகக்கூடிய அந்த வழியிலேயே இறந்து போறாரு அப்படிங்கிற செய்தி. இந்த லாக்அப் டெத் அப்படிங்கிறது இந்த 2 மாதங்கள்ல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. 3 லாக்அப் டெத்கள் நடந்திருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாக்குறீங்க? நானும் சொல்றேனாங்க, முதலமைச்சர் அவர்கள், காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இதுவரைக்கும் என்ன பதில் சொன்னாரு? லாக்அப் டெத்துக்கவே பதில் சொல்லல. அதுல இருந்தே இன்னவரை அப்ப இந்த லாக்அப் டெத்துக்கு அவர் என்ன பதில் சொல்லுவாரு? ஏன்னா லாக்அப் டெத்லயே இதே இவர் தாவேகா கட்சியினுடைய தலைவரா இருந்தப்போ பாத்தீங்கன்னாக்கா, லாக்அப் டெத் ஒரே ஒரு சம்பவம் நடக்கும்போது என்ன சொன்னாருனாக்கா, எங்களுக்கு சாரி எல்லாம் வேணாம், எங்களுக்கு நியாயம் தான் வேணும். ஒரு சம்பவம் கிடையாது, அது குறிப்பிட்டு இல்ல, அது நான் சொல்றேன். நானு அவர் அந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி பேசினார் இல்லையா? அவர் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி பேசினாரு. பேசும்போது என்ன சொன்னாரு? ரொம்ப ஆக்ரோஷமா கத்தி எப்படி எல்லாம் பேசினாரு. நீங்களே பாத்திருப்பீங்க. அதுதான், அது ஆக்ரோஷமா பேசினாரா இல்லையா? நியாயம் வேணும், இது வேணும். இப்ப நான் என்ன கேக்குறேன்னாக்கா, இப்போ ஐயா நீங்க தான் முதலமைச்சரா இருக்கீங்க, உங்களோட ஆட்சியில 3 லாக்அப் டெத்து, அதுவும் ஆட்சி பொறுப்பேத்து ஒண்ணுமே இல்ல, நீங்க சொல்றதே வருவோம். 2 மாசம் தான் ஆயிருக்கு. 2 மாசத்துக்குள்ள இவ்வளவு லாக்அப் டெத் நடந்திருக்கு. 2 மாசத்துல நல்ல திட்டங்கள்லாம் செய்ய முடியாது. லாக்அப் டெத் இவ்வளவு நடந்திருக்கு. அதுக்கு நீங்க என்னங்க ஐயா வாயை திறந்தீங்க? ஏன்னா முதல்வர் அவர்கள் இந்நாள் வரையும் வாயை திறக்கல. அததான் முதல் சம்பவத்திலே அவரோட மனைவியே கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னாக்கா, முதல்வர் அவர்கள் எங்களுக்கு ஒரு இது கூட தொடர்பு கொள்ளவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. முதல்வர் நாகர்கோயில் சம்பவத்துல சொன்னாங்க. அப்போ அந்த சம்பவமே அவங்க போராடிதான் போஸ்ட்மார்ட்டம் வரைக்குமே பண்ணிதான் நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு அவர் தாக்கப்பட்டாரு, கழுத்து, முதுகு, கை, இத்தனைக்கும் அவருடைய இந்த கையே பாதிப்படைஞ்ச கையே 3 முறிவுகள் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கு ஒரு இரங்கல், ஒரு மன்னிப்பு இல்ல. அந்த பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்துக்கு நீங்க போனா கூட்டம் வரும்னு, சரி போவேனா, ஒரு கால்ல பேசியிருக்கலாம். என்ன பண்ணாரு? திமுக ஆட்சியில நடக்கும்போது துரிதமா நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கிற வாதம் தான் முன்வைக்கப்பட்டது. அதை தானே தாவேகாவும் செஞ்சிருக்காங்க. சிறை காவலர்கள் 3 பேர் கைது. சிறை காவலர்கள் 3 பேர். நீங்க 3 பேர், நான் தாங்க சொல்றேன். நானு நீங்க மாற்று அரசியலுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க மாற்று அரசியல். நீங்க திமுகவை குறை சொல்பவருக்கும் இந்த ஆட்சியில அப்படி நடந்ததே, நாங்க இப்ப இப்படி நடக்கிறோம், அதனால நீங்க மாற்று அரசியல். உங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுதுன்னா, நீங்க மாற்று அரசியல். நீங்க எப்பப்பயோ நீங்களாம் அப்பெல்லாம் பிறந்திருக்க கூட மாட்டீங்க. அந்த குறைகள் எல்லாம் சுட்டி காட்டி இதெல்லாம் பண்ணிதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. இது நடக்காது, இது நான் பண்ண விட மாட்டேன், நடக்கவும் விட மாட்டேன், நான் இருக்கேன், அண்ணன் இருக்கேன், மாமன் இருக்கேன் எல்லாம் சொன்னீங்க. அப்படி சொன்ன நீங்க மாற்று அரசியலை என்னதை சாதிச்சீங்க? திமுகவை குறை சொல்வதை தவிர்த்து, திமுக எடுத்துட்டு வந்த நல்ல திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதை தவிர்த்து வேற என்ன நீங்க செஞ்சீங்க உங்களுடைய ஆட்சியில? இப்போ இந்த காவல்துறையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுடைய அராஜகம் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது நம்ம இந்த லாக்அப் டெத்து, இப்போ நம்ம நீட் தேர்வுக்கு பேசின அந்த கைது, பேசின விஷயங்கள் எல்லாத்துலயும் காவல்துறை இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதே சமயத்துல திமுக மீது குறிவைத்து காவல்துறை தாக்குதல் நடத்துறாங்க, கைது செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அது அப்படிதானா? திமுகவை குறிவைத்துதான் தாக்குதல்கள் நடத்தப்படுதா காவல்துறையினரால? திமுகவை குறிவைத்து இப்போ தாவேகாவால விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால விமர்சனத்தை வைக்கிறது யாரு? ஒரு எதிர்கட்சியா இருக்கவங்க. அப்ப எப்படிதாங்க செயல்படணும்? நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு ஆட்சியில நடக்கிற சம்பவங்களை குற்றத்தை எடுத்து சொல்றோம். நீங்க அப்ப என்ன பண்ணணும்? அந்த குற்றத்தை சரி செய்து கொள்ள பாத்துக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்களை பத்தி இன்னைக்கு பேசிட்டாங்களா, நாளைக்கு நீங்க அரெஸ்ட் அப்படின்னு நீங்க எடுத்துட்டு வரீங்க. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, என்னுடைய ஆட்சி காலத்துல கொலை பண்றவன், கற்பழிப்பு பண்றவன், கஞ்சா இது பண்றவன் எல்லாம் ஃப்ரீயா சுத்தலாம். ஆனா எங்களை பத்தி விமர்சனம் பண்றவங்கள நாங்க கைது பண்ணிடுவோம். இதே நீங்க திமுக ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னாக்கா, ஆதவர்ஜுன் அவர்கள் எவ்வளவோ முதலமைச்சர் அவர்களை கேவலமா பேசினாரு. அவன் இவன் பேசினாரு. அதுக்கப்புறம் முட்டாள் முதலமைச்சர் செந்தில் பாலாஜி அவ்வளோ கேவலமா பேசப்பட்டது. அப்போ முதலமைச்சர் அவர்கள் ஒரு கண்ணியமான முதலமைச்சர் போல நடந்து கொண்டாரு. என்னன்னாக்கா, விமர்சனங்களை ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க அவங்க. அதாவது இந்த ஆபாசமான வார்த்தைகளை ஏத்துக்கல, விமர்சனம் நீங்க பண்றீங்க, பண்ணிட்டு போங்க, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நீங்க இப்ப விமர்சனம் பண்ணாலே கைதுனா அது எப்படி? விமர்சனத்துக்கும் ஒரு எல்லை உண்டு.
அதுதாங்க கேக்குறேன் நானு. விமர்சனத்துக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ அந்த எல்லை என்ன? அந்த எல்லை என்ன? ஏன்னா வந்து நார்மலா இப்போ வந்து ஒரு நீங்க பாத்திருக்கலாம். நீங்க இப்போ ஜென்சியோடைய திமுகவுடைய ஜென்சியோடைய ஒருத்தரை கூட கைது பண்ணாங்க. வெறும் விமர்சனம் தான் வைக்கிறாங்க எல்லாருமே. யாருமே அங்க வந்து இப்போ கைதான இப்போ நீங்க எம்எல்ஏ அவங்களெல்லாம் விட்டுருங்க. நீங்க நார்மலா வந்து தாவேக்காவை விமர்சனம் செய்தவர்கள் கூட கைது செய்யப்படுகிறார்கள். அவங்க என்ன வந்து தவறா பேசிட்டாங்க? ஆபாசமா பேசினாங்களா? இல்ல வந்துட்டு அதாவது அவதூறு என்ன சொல்றது, யாரும் சொல்லாததை சொன்னார்களா அவங்க? அப்போ நீங்க எந்த இதுல வந்து கைது பண்றீங்க? எந்த இதுல வந்துட்டு நீங்க வந்து சொல்றீங்க அதான் கேக்குறேன் நான். குறிப்பா திமுக தான் கார்னர் பண்றாங்க அப்படிங்கறத நீங்களும் சொல்ல வரீங்க. திமுக தான் கார்னர் பண்றாங்கன்னு நான் சொல்லல. நானு விமர்சனங்களை தாவேக்காவால ஏத்துக்க முடியல, அதனாலதான் இந்த கைது நடவடிக்கைகள் இதெல்லாம் மேற்கொள்றாங்க. அதே மாதிரி தாவேக்காவினர் வந்து இந்த விமர்சனத்துக்கு மட்டும்தான் கைது நடவடிக்கை எடுக்கிறாங்களே தவிர அவங்களுடைய குற்றவாளிகள் அதெல்லாம் வந்துட்டு கைது நடவடிக்கை மேற்கொண்டதா வந்து தெரியல. எடுத்துக்காட்டுக்கு நம்ம இந்த ஸ்ரீவைகுண்டம் கேஸே எடுத்துப்போமே. ஸ்ரீவைகுண்டம்ல அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்ட பெண் வந்துட்டு எம்எல்ஏ இப்படி பண்ணாரு, எம்எல்ஏ சொல்லிதான் இதுவாகுது அப்படின்றாங்க. அதற்கு நீங்க என்ன பண்ணீங்க? அந்த பெண்ணை தான் கட்சியை விட்டு நீக்குனீங்க. அந்த எம்எல்ஏக்கு ஏதாவது வந்துட்டு கேள்வி கேட்டீங்களா? ஒண்ணுமே கேட்கல. அவர் ரொம்ப பிஸியா டயர் ஆய்வு பண்ணிட்டு இருந்ததுனால கேட்காம விட்டுருப்பாங்க. டயர் ஆய்வு பண்ணிட்டு இருந்தாரு. நான் என்ன கேக்குறேன்னாக்கா, டயர் ஆய்வு பண்ண நீங்க முதலமைச்சர் அவர்கள் என்ன சொன்னாரு? என்னுடைய ஆட்சி காலத்துல ஹுமன்ஸ் கார்டு எடுத்தீங்க. நீங்க வேற எந்த கார்டுமே நீங்க எடுக்கல. நீங்க எடுத்த கார்டு என்ன? ஹுமன்ஸ் கார்டு. என்னோட ஆட்சி காலத்துல பெண்கள் பாதிப்படைய மாட்டாங்க. ஏங்கய்யா, உங்களுடைய தாவேக்க கட்சி பெண் தாங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கே நீங்க ஒண்ணுமே பண்ணலையே. இதுல நீங்க எப்படி தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் நீங்க பாதுகாப்பீங்க? உங்ககிட்ட இருக்க பெண்களையே நீங்க பாதுகாக்கல. அப்ப நீங்க தமிழ்நாட்டு பெண்களை எப்படி பாதுகாப்பீங்க? தமிழ்நாட்டு குழந்தைகளை எப்படி பாதுகாப்பீங்க? இந்த இதுக்கு பதில் சொல்லுங்களேன் நீங்க. ஏன்னா வந்து உங்களுடைய கட்சியை சேர்ந்த பெண், அந்த பெண்ணை இது பண்ணிட்டீங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்போ இதுக்கு கூட கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ்க்கு வந்து ஒரு பெண் வந்து வழக்கு போட்டிருந்தாங்க. அதுவும் அவங்க கட்சியை சேர்ந்த பெண் தான். அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அந்த பெண்ணை தான் வந்து கட்சியை விட்டு வந்துட்டு நீக்கிறீங்க. அப்போ இது வந்து பொதுவா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப முடிக்குமோ நான் சொல்றேன் நானு, திமுகன்னு கிடையாது, தாவேக்கால கூட யாராவது அவங்க தப்பு பண்ணதை வந்து சொல்லிட்டா, தாவேக்கா கட்சி தப்பு பண்ணதை சொல்லிட்டா அவங்களையும் நாங்க வந்து ஒதுக்கி வச்சிருவோம். விமர்சனங்கள் எங்க இருந்து வந்தாலும் எங்களால ஏத்துக்க முடியாது. நாங்க தப்பே பண்ணல. இது வந்து ஏன்னா வந்துட்டு அதுதான் நான் சொன்னல, எங்க ஆட்சி காலத்துல குற்றம் அதாவது கொடுமை சம்பவம் நடந்தா அது வந்துட்டு தவறு நடந்துருச்சு. அதுதான். அதனால அவங்களால வந்து இதுதான் வந்து அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும். இது வந்து மாற்றமும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. இது வந்துட்டு ஏமாற்றம் தான். மக்களுக்கு 100% இது மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள். உங்களுடைய வாதத்தை முன் வச்சிருக்கீங்க. இதுக்கு மக்கள் என்ன குரல் சொல்றாங்க அப்படிங்கறதையும் நம்ம இந்த பதிவோட கமெண்ட்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஏமாற்றப்பட்டிருக்காங்களா இல்லையான்னு நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.